வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் மோர்களி எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்க போகிறோம். அதையே வேலண்டைன்ஸ் டேக்கு எவ்வளோ ஸ்பெஷலாக அதை டெக்கரேட் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்றத பற்றி இன்றைக்கி சொல்ல போகிறேன். இதுக்கு முதல்ல ஒரு பவுலில் 1 கப்பு தயிர் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயம், தேவைக்கேற்ப உப்பு, அப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இதை மோர் பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கணும். இது மோர் கெட்டியாக இருக்கக்கூடாது, நம்ம குடிக்கிற மோர் மாதிரி கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். அதோட 1 கப்பு அரிசி மாவு கலந்துக்கோங்க. அதை வச்சு நல்லா பீட் பண்ணணும். கட்டி எதுவும் இல்லாமல் அதை நல்லா பீட் பண்ணி அதையும் தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஒரு வானிலையில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டுண்டு அதில் 1 டீஸ்பூன் கடுகு போட்டுக்கோங்க. கடுகு பொரிஞ்சதும் 6-7 மோர் மிளகா போட்டுக்கணும். இந்த மோர் மிளகா பாதி வருகும்போதே கடலைப்பருப்பும் உளுத்தம்பருப்பும் போட்டுருங்க. இது எல்லாம் சேர்ந்து பொன்னிறமாக வர வரைக்கும் வறுக்கணும். அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதோட நம்ம கரைச்சி வச்ச இந்த மோர் அரிசி மாவை கலக்கணும். இதை கைவிடாமல் கிளறிண்டே இருக்கணும். அப்பப்போ கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு அதை கிளறிண்டே இருக்கணும். அப்போ தான் அது ட்ரை ஆகாமல் இருக்கும். இதுக்கு மொத்தமாக நல்லெண்ணெய் ஒரு 6-8 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் தேவைப்படும். இந்த மோர்களி ஒரு ஸ்டேஜில் இந்த சைட்லலாம் ஒட்டாமல் நடுவில் ஒரு பால் போல் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும். இந்த மோர்களியை கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா ஒட்டாமல் இருக்கணும். அந்த ஒட்டாமல் வர வரைக்கும் கிளறணும். அதுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை ஒரு எண்ணெயோ இல்லை நெய்யோ தடவின தட்டில் கொட்டிடுங்க. கொட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனோட பின்னாடி எண்ணெய் தடவிட்டு அதை ஃபுல்லாக லெவல் பண்ணுங்கள். நீங்கள் பீசஸாக போட்டதாக இருந்தால் இந்த மாதிரி பண்ணணும். அப்படியே மோர்களியாக சாப்பிட்றதா இருந்ததுன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பு பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் எந்த ஷேப் வேணுமோ, ஸ்கொயராக வேணும்னா அதை போட்டு கட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வேலண்டைன்ஸ் டே வருதுன்றதுனால குக்கி கட்டர் வச்சு சில ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இந்த குழந்தைங்களோட கை மாதிரி கட் பண்ணலான்ட்டு அந்த ஷேப்பில் முதல்ல கட் பண்ணுறேன். அது குழந்தைங்களுக்கு இந்த ஷேப் ரொம்ப பிடிக்கும். நம்ம கையை பிடிச்சிட்டே வர மாதிரி இருக்கும். அதனால் அந்த ஷேப்பை கட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த குக்கி கட்டரோ இல்லை ஏதாவது ஷேப் இருந்ததுன்னா அதில் பண்ணலாம். என்கிட்ட இந்த ஹார்ட் ஷேப் அண்ட் ஹேண்டு மாதிரி அந்த மாதிரி இருக்கிறதுனால அது குழந்தைங்களுக்கு பிடிக்குன்றதுனால அதில் கட் பண்ணியிருக்கேன். இதை இப்படியே கொடுத்தாலே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இதுக்கு கொஞ்சமாக ஏதாவது கேரட்டோ பீட்ரூட்டோ எதையாவது துருவி கொஞ்சம் இது மேலே டெக்கரேட் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஹார்ட் ஷேப்பில் இந்த சுகர் கேண்டி லைட்டாக அதை மேலே போடலாம். இல்லைன்னா கேரட்டோ இல்லை பீட்ரூட்டையோ துருவி இது மேலே டெக்கரேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள்.